ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சனுஹாசினி சேனலில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிட்டேங்க. 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பயிறு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ராஸ்மா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெள்ளை சுண்டலும் சேர்த்து நம்ம இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறி வரவும் இதை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ரன் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு வலுவலுன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. எல்லா மாவையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையுமே மாவோடு சேர்த்து கலந்து வச்சிடலாங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுக்கலாம். மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் தோசை மெதுவாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ருசியாக இருக்குங்க. பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி மாவு புளிச்சு இருக்கணுங்க. இது நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுலேயும் நம்ம கேரட் திருவி சேர்த்துக்கலாங்க. கேரட் ரொம்ப சுவையாக இருக்கும். கேரட் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் இட்லி பொடி செஞ்சுருப்போம் இல்லைங்களா, அதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட்டாக வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நானே தேங்காய் சட்னி தான் வச்சுக்கிட்டேன். தக்காளி சட்னி, மல்லி சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சனுஹாசினி சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.